இந்த சூரிய தசை ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. 7.5 சனி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குதுன்னு பார்ப்போம். சூரியன் சனி பகை கிரகங்கள். உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் கடன் சுமை குறையும். இப்போ தான் பிஸ்னஸ் நல்லபடியாக தூக்கும், நல்ல பிக்கப் ஆகும். ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சூரிய தசையில். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா சூரியன் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா சூரியன் யோகாதிபதி இந்த ராசிக்கு. அவர் மறைமுகத்தில் இருக்கக்கூடாது, அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாது. 7 சனி வந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் தான் எடுத்துக்கோ. இப்போ 7 சனி தான் போயிட்டு இருக்கு மேஷராசிக்கு. இப்போ சனி பகவான் தான் அந்த பலன்களை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை இப்போ கொடுப்பார், அதாவது உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, நீசமாக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, ராகு கேதுவோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. பசங்களுக்கு படிப்பு மேலே நல்ல எண்ணம் போவாது, விளையாட்டாக இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இது மாதிரி தான் போவாங்களே தவிர தவறான வழியில் போக மாட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம்.